அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்ட்டு நான் அல்லாஹ் மேல நல்ல நம்பிக்கை வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எல்லா விதமான கஷ்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான். அப்போ மாஷா அல்லாஹ் பாருங்கள், காபா ஷெரீஃபே பாருங்கள், சின்ன பசங்களை ஜாலியாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா? ஒரு பக்கம் வந்து பெரியவங்க வந்து அல்லாஹ்வுடைய நினைவில் வந்து தவாஃப் செய்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன பசங்க மாஷா அல்லாஹ் நல்லா அருமையாக விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒரு வீட்டில் இந்த மாதிரி தொழுவதும் சரி, இந்த மாதிரி விளையாடுறது கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. அந்த சின்ன பசங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்காங்க. நல்லா பாருங்கள், நல்லா பிரகாசமாக இருக்குது காபா. காபாவே எப்போவுமே வந்து பிரகாசமாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி இன்னும் நூறானியத்தாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா அந்த கொஞ்சம் கூட்டம் இன்னைக்கு கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் கூட்டம் நிறைய பேர் வருவாங்க. தயவுசெஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து சில நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம துவா செய்யலாம், திக்ரு செய்யலாம். ரெண்டாவது ஒரு ஹதீஸை நம்ம கற்றுக்கலாம். பாருங்கள், ஜம்சம் தண்ணி அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜம்சம் தண்ணி நம்ம எல்லாம் நிறைய பேர் குடிச்சிருப்போம். நிறைய பேர் வந்து இதோடைய ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சிருப்போம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலடிப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தண்ணீரை வந்து காபா ஷெரீஃப்லேருந்து வர வச்சான். அந்த தண்ணி பாருங்கள், எத்தனோ வருஷம் ஆயிடுச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி. ஆனால் இந்த தண்ணி பார்த்தீங்களா வந்துக்கிட்டே இருக்குது. இது எது வரைக்கும் வரும்னா கியாமத்து வரைக்கும் வரும். இந்த தண்ணி நம்ம எந்த ஒரு நியத்தில் குடிக்கிறோமோ அது ஒரு ஷிஃபா நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த தண்ணியோடைய என்னென்னா, இந்த தண்ணியை வந்து பாசி எந்த வேறு வைரஸும் எந்த ஒரு கிருமியும் இல்லை உருவாகாது. தண்ணி எப்போவுமே என்ன இருக்கும், நல்லா ப்யூரிஃபையாக இருக்கும். இந்த தண்ணி யார் இந்த ஜம்சம் தண்ணி குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடி யார் யார் வந்து ஹஜ்ஜி செஞ்சுருக்கீங்க, அப்புறம் யார் திருப்பி ஹஜ்ஜி இல்லாட்டி உம்ரா செய்ய நியத்தில் இருக்கீங்க, இல்லை இது வரைக்கும் யாராலையும் சில பேர் இருப்பீங்களே வர முடியாமல் இருக்கீங்களே, அவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக நான் துவா செய்வேன். சரிங்களா? எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இப்போ நம்ம வந்து பாருங்க, ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் நம்ம வந்து காபாவோட வீடியோ பார்ப்போம். சரிங்களா? காபா ஷெரீஃபை வந்து நம்ம பார்க்கலாம். காபா ஷெரீஃபை வந்து ஒரு துவா இருக்குது. அந்த துவா ஓதுனா இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபா ஷெரீஃபை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். அந்த துவா என்னென்னு ஓதுவோமா? எப்படி சேர்ந்து நீங்களும் ஓதுறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஜியாரத பைத்துக்கல் ஹராம். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஜியாரத பைத்துக்கல் ஹராம். அதோட மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ், உனது புனிதமான வணக்க ஸ்தலத்திற்கு வரும் தரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. இந்த துவாவில் நல்லா என்ன கேட்குறோம், யா அல்லாஹ் இந்த காபா ஷெரீஃப் உன்னுடைய இந்த புனிதமான வணக்க ஸ்தலத்திற்கு வரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தருள் யா அல்லாஹ் அப்படின்ட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். இன்னொன்று நம்ம இப்போ எல்லாம் வந்து தல்பியாத் ஓதிக்கலாம். ஏன்னா எந்த அமல் நான் பல வீடியோ சொல்கிறது தான், எந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னு தெரியாது. அதனால் நம்ம தல்பியாத் ஓதிக்கலாம். ஏன்னா காபா ஷெரீஃப் பார்க்கும்போது நம்ம தல்பியாத் ஓதுறது வந்து அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் தல்பியாத் ஓதுறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதோட மீனிங் என்னென்னா, என் அல்லாஹ்வே, நான் உன்னை ஏற்று வந்துவிட்டேன். உனக்கு எந்த இணையும் இல்லை. நான் உன்னை ஏற்று வந்தேன். புகழும் நன்மையும் ஆட்சியும் எல்லாம் உனக்கே. உனக்கு இணை எதுவும் இல்லை. இது வந்து அல்லாஹ்வை புகழ்ந்து ஓதுற திக்ரு. நம்ம இது இன்ஷா அல்லாஹ் இந்த தல்பியாத்தை நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அதோடைய பரக்கத்தை கொண்டு கூட எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா யாருக்கு எந்த சிறப்பு எந்த விஷயம் தருவான்னு தெரியாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை கொண்டு கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த காபா ஷெரீஃபுடைய பாக்கியத்தை தரலாம். அதனால் எந்த ஒரு அமல் செஞ்சாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு தருவான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்கும்போதே நான் காபா ஷெரீஃபில் தான் இருக்கேன், அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை காபா ஷெரீஃப் கொண்டு போய் அல்லாஹ் இந்த இடத்துல நான் போய் தவாப் செய்யணும், யா அல்லாஹ் உன்னை வீட்டை நான் நேரில் பார்க்கணும், யா அல்லாஹ் என்னை நீ குடி யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் துவா செஞ்சுட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உங்களை வந்து காபா ஷெரீஃப் வந்து நேரில் ஒரு பாக்கியத்தை தருவான். பாருங்கள் மாஷா அல்லாஹ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காபா. நீங்கள் இந்த வீடியோவில் காபா பார்க்க நினைக்காதீங்க, நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ இந்த காபாவை பார்த்துட்டு அந்த துவாவை நீங்கள் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுடைய துவாவை கபூல் செஞ்சு கொடுப்பான். சரிங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கி என்ன ஹதீஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
மக்கா வெற்றிக்கு பின் ஹிஜ்ரத் என்பது கிடையாது. எனினும் இறைவழிப்போரும் தூய இனமும் உள்ளது. நீங்கள் போருக்கு அழைக்கப்பட்டால் போருக்கு செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் கருத்து என்னென்னா, மக்கா இஸ்லாமிய நாடாக ஆகிவிட்டதால், மக்கா நகர் வந்து இஸ்லாமிய நாடாக மாறிச்சு. அதனால் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் இல்லை என்பது கருத்தாகும். 2வது, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு போரில் இருந்தோம். அப்போது போருக்கு வராமல் மதீனாவில் சில ஆண்கள் உள்ளனர். நீங்கள் நடக்கும் பாதையில், நீங்கள் கடந்து செல்லும் ஓடையில் உங்களோடு அவர்களும் இல்லாமல் நீங்கள் செல்வது அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்துவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரில் இருந்தோம். அப்போது போருக்கு வராமல் மதீனாவில் சில ஆண்கள் உள்ளனர். நீங்கள் நடக்கும் பாதையில், நீங்கள் கடந்து செல்லும் ஓடையில் உங்களோடு அவர்களும் இல்லாமல் நீங்கள் செல்வது இல்லை. அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்துவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், நன்மை பெறும் விஷயத்தில் உங்களிடம் அவர்கள் கூட்டணிகளாக இருப்பார்களே தவிர உங்களுடன் போரில் இல்லை என்ற வாசகம் உள்ளது. என்ன சொல்கிறாங்க? நன்மையில் மட்டும் கூட இருக்கிறாங்க, நன்மையான விஷயத்தில். ஆனால் இந்த போர்னா மட்டும் அவங்க போருக்கு வராமல் இருந்துடுறாங்க. இது எது இருக்குன்னா, முஸ்லீம் ஹதீஸில் 1911வது ஹதீஸாக இருக்குது. புகாரியில் அனஸ் அறிவிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபுக் போரை முடித்து கொண்டு திரும்பினோம். அப்போது சிலரை மதீனாவில் நாம் விட்டு வந்தோம். ஒரு கணவாய் மற்றும் ஓடையை நம்மோடு அவர்கள் இருந்ததே தவிர நாம் கடக்கவில்லை. அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபுக் போரை முடித்து கொண்டு திரும்பினோம். அப்போது சிலரை மதீனாவில் நாம் விட்டு வந்தோம். ஒரு கணவாய் மற்றும் ஓடையை நம்மோடு அவர்கள் இருந்ததை தவிர நாம் கடக்கவில்லை. அவர்களின் நோய்தான் போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் வந்து புகாரி ஷெரீஃபில் 2839 ஹதீஸாக இருக்குது. பாருங்கள், மாஷா அல்லாஹ், நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி எனக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த லைக் பண்ணுறதுனால எனக்கு இந்த வியூஸ் வந்து 4 பேருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போய் காமிக்கும். அப்போது இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு வைங்களேன், அப்போது இந்த பயன் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்ட் செய்யுங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அமல் அதிகமாக செய்யுங்க. எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், அப்போ ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். புரியுதுங்களா? அதனால் நம்ம நேரத்தை வந்து நம்ம எப்படினாலும் போயிடும். நம்ம நேரம் வந்து ஐஸ் கட்டி மாதிரி தான், எப்படி போட்டாலும் கரைஞ்சிடும். ஐஸ் கட்டியை வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு குடிச்சோன்னா ஐஸ் வாட்டராக இருக்கும். ஒரு ஜூஸில் போட்டால் அதோடைய சிறப்பு வேறு. அது தூக்கி கீழே போட்டோம், இல்லை ஒரு காவால் விழுந்துச்சுன்னு வைங்களேன், அது யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. அந்த மாதிரி தான் நம்மளோட நேரம். நம்ம நேரத்தை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லா நேரமும் நம்ம அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருடைய கவலையை நீக்கிடுவான். நம்முடைய தேவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசான முறையில் கபூல் செஞ்சு கொடுப்பான். யாருக்கு நிக்கா ஆகாமல் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு நிக்கா ஆகக்கூடிய தௌஃபீக்கை கொடுப்பான். யாருக்கு நிக்கா ஆகாமல் இருக்கோ, அவங்களுக்கு நிக்கா ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். எல்லாருக்கும் என்ன ஹலாலான ஹாஜத் இருக்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஹலாலான ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்துருவாங்க. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.